நாமும் பேசலாம் இங்கிலீஷ். ஆமாங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம கூட இங்கிலீஷில் பேசலாம். இன்னைக்கு நம்ம எளிய முறையில் ஆங்கில வாக்கியம் அமைத்தல், எப்படி சின்ன சின்ன சென்டென்ஸை இங்கிலீஷில் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். அதுவும் ரெண்டு வார்த்தையை வச்சு. ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அடுத்தது ஒரு வேர்பு மட்டும்தான் இருக்கும். சப்ஜெக்ட் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அந்த சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட். இதில் ஏதாவது ஒன்று சப்ஜெக்டாக இருக்கும். அடுத்தது அது கூட நம்ம ஒரு வேர்ப் அப்படின்னா ஆக்ஷன் வேர்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. எந்த செயலை நம்ம செய்கிறோமோ அதை தான் நம்ம வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஐ அப்படின்ற சப்ஜெக்டும் அடுத்தது ஷீ அப்படின்ற சப்ஜெக்டையும். இப்போ பாருங்க, நான் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். தூங்குகிறேன் ஸ்லீப், நடக்கிறேன் வாக், சமைக்கிறேன் குக், சிரிக்கிறேன் ஸ்மைல், பார்க்கிறேன் சி. இதெல்லாம் தான் வேர்பு. தூங்குதலுக்கு இங்கிலீஷில் ஸ்லீப் சொல்லுவோம், நடத்தல் வாக், சமைத்தல் குக், சிரித்தல் ஸ்மைல், பார்த்தல் சி. இதை வச்சு ரெண்டு வார்த்தையை யூஸ் பண்ணி ஒரு முழுமையான பொருள் தரக்கூடிய சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் தூங்குகிறேன். நான் அப்படின்றதுக்கு ஐ அப்படின்னு போடுவீங்க, தூங்குதலுக்கு ஸ்லீப், ஐ ஸ்லீப் அப்படின்றது ஒரு சென்டென்ஸ். அடுத்தது, நான் நடக்கிறேன். நான் அப்படின்னா ஐ போடுவோம், நடத்தலுக்கு வாக் அப்படின்னு எழுதுவோம். அப்ப நான் நடக்கிறேன் அப்படின்னா ஐ வாக். அடுத்து பாருங்க, நான் சமைக்கிறேன். நான் அப்படின்ற சப்ஜெக்டுக்கு ஐ அப்படின்னு போடுவோம், சமைத்தலுக்கு இங்கிலீஷ்ல குக், ஐ குக் அப்படின்னு சொல்லுவோம். ஐ குக் அப்படின்னா நான் சமைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே பாருங்க ப்ரெசன்ட் டென்ஸ்ல நடக்கக்கூடிய செயல்கள் இல்லையா. இப்போ நம்ம சமைக்கும் பொழுது நம்ம நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, நான் சிரிக்கிறேன். நான் சிரிக்கிறேன் அப்படின்னா நான்கு ஐ சொல்லுவோம், சிரித்தலுக்கு ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஐ ஸ்மைல் அப்படின்னா நான் சிரிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். கடைசியாக பாருங்க, நான் பார்க்கிறேன். நான் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம், பார்த்தலுக்கு சி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஐ சி அப்படின்னா நான் பார்க்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற சப்ஜெக்ட் அவள். அவள் அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஷீ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அவள் தூங்குகிறாள் அப்படின்றதுக்கு ஷீ ஸ்லீப்ஸ் அப்படின்னு சொல்லணும். பாருங்க, முதல்ல நம்ம நான் தூங்குகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஸ்லீப் அப்படின்னு தான் சொன்னோம். இந்த வேர்பு ஸ்லீப்போட நிற்குது. ஆனால் இந்த இடத்துல அவள் தூங்குகிறாள் அப்படின்னு சொல்றதுக்கு நீங்கள் இந்த ஸ்லீப் கூட ஒரு எஸ்ஸை சேர்த்துருக்கீங்க. இந்த அவள் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்துச்சுனாலே நம்ம இருக்கிற ஒரு லேடியை பற்றி நம்ம பேசுகிறோம். அவங்க ஒருமையில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம முன்னாடி இருக்க ஒருத்தரை பற்றி அவங்கள ஆண்களாகவோ பெண்களாகவோ இருந்தாங்க அப்படின்னா இந்த வேர்பு கூட எல்லாம் நம்ம ஒரு எஸ்ஸை சேர்த்துக்கணும். ஸ்லீப் அப்படின்றது கூட எஸ்ஸை சேர்த்தா ஸ்லீப்ஸ் ஆகிடும். வாக்ஸ், குக்ஸ், ஸ்மைல்ஸ், சீஸ் அப்படின்னு நம்ம எஸ்ஸை சேர்த்து சொல்லுவோம். அப்போ அவள் தூங்குகிறாள் அப்படின்றத ஷீ ஸ்லீப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது, அவள் நடக்கிறாள் அப்படின்னு சொல்லணும்னா ஷீ வாக்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, அவள் சமைக்கிறாள் அப்படின்னு சொல்லணும்னா ஷீ குக்ஸ் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, அவள் சிரிக்கிறாள் அப்படின்னு சொல்லணும்னா ஷீ ஸ்மைல்ஸ், சிரித்தலுக்கு ஸ்மைல் இல்லையா. அப்போ அவள் சிரிக்கிறாள் அப்படின்றதுக்கு ஷீ ஸ்மைல்ஸ் அப்படின்னு சொல்லணும். அவள் பார்க்கிறாள் அப்படின்னு சொல்லணும்னா பார்த்தலுக்கு சி. இது அவள் அப்படின்ற சப்ஜெக்ட் வரதுனால அந்த சி அப்படின்ற வேர்பு கூட நம்ம ஒரு எஸ்ஸை சேர்த்துப்போம். அப்போ ஷீ சீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன வியூவர்ஸ், இவ்வளோ நேரம் நம்ம ஐ அப்படின்ற சப்ஜெக்டை வச்சு நம்ம எப்படி ஒரு சின்ன சென்டென்ஸை இரண்டு வாக்கியங்கள் கொண்ட சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம். அடுத்தது, ஷீ அப்படின்ற சப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த வேர்ப் எப்படி மாறுது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இந்த மாதிரி ரெண்டு சப்ஜெக்டை வச்சு இப்போ நான் சொல்ல போகிற இந்த வேர்பெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணி எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ பண்ண போகிற யூஸ் பண்ண வேண்டிய வேர்ப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நீங்கள் வரைதல் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் ட்ரா அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த ட்ரா அப்படின்ற இந்த ஒரே ஒரு வேர்பை
ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் கூடவும் ஷீ அப்படின்ற சப்ஜெக்ட் கூடவும் யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம கூட இங்கிலீஷில் பேசலாம். தேங்க்யூ.